ஷேய் 3 அம்மாமார்கள் கணக்கு போடுறோம்டா. 3 அம்மா. 3 அம்மனா பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி. இதுதான் உண்மையான பேர். உண்மையான பேர், ஆதியில் உள்ள பேர். பிரித்து 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 வச்சு 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 தமிழ்நாடு டு டெல்லி, டெல்லி டு தமிழ்நாடு ஊடாலப்பட்ட மாநிலத்தில் பூரா பேர்களை வச்சு 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 நாசம் பண்ணி எங்களை 3 அம்மாமார்களை நாசம் பண்ணி வச்சுட்டான். புரியுதா? எங்களை என்னென்ன செய்யணுமோ அந்த ஒரு பேப்பருக்காக பூமியை அழித்து 2ஆம் நம்பருக்காக எல்லாம் பாழாக்கிட்டான். இப்போ நாங்கள் எல்லாம் எங்களுடைய கட்டு, எங்களுடைய சுத்தம் எல்லாமே ஈஸ்வரன் பரமசிவன் தான். அவர் தான் பண்ண முடியும். அவர் தான் அந்த கட்டை உடைக்க முடியும். கடவுளால் தான் முடியும். எங்களை சுத்தம் பண்ணார். இப்போ அந்த பவரை கொடுக்கார். எலுமிச்சம்பழம் கனியை நான் கணக்கு கொடுக்க வாய்ச்சிருங்க. நான் ஆட்டோ முடிக்க நான் உட்கார்ந்த இடத்துல நான் பட்டனை தட்டி அழிக்கணும் அப்படின்ட்டார். சேட்டை பண்ணுறவனை ஈரக்கொலை, குடல், மண்டை, மூளை, செதற உள்ளே போட்டாரா அந்த கணக்கில் இழுத்து எறிவார். கடவுளால் தான் முடியும். தப்பு செஞ்சவனுக்கு ஏற்கனவே தண்டனை வாங்கி நிறைய போகிறான். 3 மதத்துக்காரன், சாதியாக இருக்கிறவன் அனைத்தும் வாங்கி தான் போகிறான். சாவு தான், சுடுகாட்டு எரிப்பு போகத்தான் செய்தான். ஆனால் ரொம்ப மோசத்தில் போகிறான். அதுக்கு தான் புரோக்கராக இருக்கான்ல, இடத்துக்கு புரோக்கர். இந்த கைலாசத்தில் சேட்டவனில் இருந்து அத்தனையும் எலுமிச்சம்பழம் கனியை இல்லை என்னடா பக்தியாக கும்பிடுதிய? சேட்டை பண்ணுறதுக்காடா பக்தி சாமி? உன்னுடைய சுத்தத்தை சுத்தமாக போடா. மானிட பேல உன் குடும்பத்தாரில் உன் பொண்டாட்டி புள்ள பேரம்பேத்திய சுத்தமாக விவசாயம் பண்ணி தின்னுட்டு நக்கி போடா. சரியா? இப்போ எலுமிச்சம்பழம் கனியை நாங்கள் பூமியில் எறிதோம். அந்த பவரை விடுதோம். நீ 2 கையை காலை வீசி போகிறீல, செதறி அடிச்சிடுவார். அவரே அடித்து முடிச்சிடுவார். கடவுளால் தான் முடியும். கால் சத்தியம்.